வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம், இவருக்கு வெளியில் மரியாதை மதிப்பு இருக்கும், ஆனால் வீட்டில் இவரை யாரும் மதிக்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் என்று நாம் சொல்லிவிடலாம். வெளியிலே பார்த்தால் வாங்கனாச்சி நல்லா இருக்கீங்களா, என்ன அது டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா மதிப்பு உட்காருங்க அப்படி உட்கார்ந்தவங்க எந்திரிச்சிக்கிட்டு உட்கார சொல்லுவாங்க. அப்படி வெளி வட்டாரங்களில் வெளி இடங்களில் மதிப்பு மரியாதை இருந்தாலும் அவரது வீட்டில் அவருக்கு மதிப்பு இருக்காது. அவர் குழந்தைகளும் சரி, மனைவி சரி, தாயும் சரி, தகப்பனும் சரி, வாடா வேலையை பாட உள்ள வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு ஏராளம் இருக்கிறது. அது ஒரு சிறு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ராசி எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருந்து சம சப்தம பார்வையாக சனி பகவான் சுக்கிர பகவானையும் சுக்கிர பகவான் சனி பகவானையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், ஆண் ஜாதகத்தில் இருந்தால், அவர்கள் கணவன் வீட்டில் உரிமையாக பாசத்தால், பிணைப்பால், அன்பால், அரவணைப்பால் அவரை யாரும் அரவணைப்பாளர்களை பயப்பட மாட்டார்கள். அவரும் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவர் தன் குழந்தைகள் சொல்வதையும் மனைவி சொல்வதையும் தகப்பன் சொல்வதையும் தாய் சொல்வதையும் கேட்டு அடங்கிவிடுவார்கள். பாசத்துக்கு அடிமையாகும். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா பாருங்கள். மற்றவற்றை அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.